தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் தமிழக அரசுடன் தேமுதிக கைகோர்த்து தமிழக மக்களுக்காக போராடும் என்று கூறினார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என அமலாக்கத்துறை அறிவித்தாலும் அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு தேமுதிக ஆதரவாக உள்ளது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். வருஷம் பட்ஜெட் அறிவிச்சுதான் ஆகணும். இது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் வரவேற்கிறோன்றதையும் உங்களுக்கு தெளிவாக நான் தெளிவாக பதிய வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, கேப்டன் அவர்கள் 2006 நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசு முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம்.